சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. தமிழ் சினிமாவில் இயக்குநராகவும் வசனகர்த்தாவாகவும் பிரபலமானவர் வி.சி. குகநாதன். இவர் ரஜினிகாந்தை வைத்து தனிக்காட்டு ராஜா படத்தையும் அஜித் குமாரை வைத்து மைனர் மாப்பிள்ளை படத்தையும் இயக்கியுள்ளார். அண்மையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய வி.சி. குகநாதன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்காக பாச தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட்ட போது அஜித் மேடையில் மிரட்டி கூப்பிடுவதாக கூறியதற்கு கருணாநிதி அருகிலேயே இருந்த ரஜினிகாந்த் எழுந்து கைத்தட்டினார். இதனை பார்த்தபோது ஆத்திரத்தில் தான் வெறிகொண்டு ஓடியதாகவும் இயக்குனர் ராமநாராயணன் தன்னை தடுத்து நிறுத்திவிட்டதாகவும் வி.சி. குகநாதன் ஒருமையில் தெரிவித்துள்ளார். மேலும் மைனர் மாப்பிள்ளை படம் நடித்துக் கொண்டிருந்த போது அஜித் ஒருநாள் இயக்குனர் மணிரத்னம் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்துள்ளதாக 2 மணி நேரம் அனுமதி கேட்டதாகவும் ஆத்திரத்தில் தான் அசிங்கமாக திட்டியதால் அஜித் அழுததாகவும் வி.சி. குகநாதன் குறிப்பிட்டார். இதனை மனதில் வைத்துக் கொண்டு தன்னை பழிவாங்கவே அஜித் காதல் மன்னன் படத்தின் மூலம் சரண் உள்பட 4-5 புதிய இயக்குநர்களை அறிமுகம் செய்ததாகவும் தன்னிடம் ஒரு படத்திற்கு அட்வான்ஸ் வாங்கிக் கொண்டு படமும் பண்ணாமல் பணத்தை திருப்பியும் தரவில்லை எனவும் வி.சி. குகநாதன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதனை கேட்ட அஜித் ரசிகர்கள் சிலர் இணையத்தில் வி.சி. குகநாதன் பேச்சிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை வசைபாடி வருகின்றனர். சுரா கைடு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.